மூலப்பொருட்கள் விலை உயர்வால் டிடர்ஜென்ட் சோப் மற்றும் வாஷிங் பவுடர் உள்ளிட்டவற்றின் விலையை உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் அது குடும்ப பட்ஜெட்டில் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். இது மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி ஆக வேண்டிய சூழலில் இந்த பொருட்கள் மீதான விலை உயர்வு சாதாரண அடித்தட்டு மக்களின் மடியில் அடி வயிற்றில் கை வைப்பது போல் இந்த விலை உயர்வானது. இது மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த விஷயத்தை உடனடியாக தலையிட்டு இந்த விலை உயர்வை தடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏற்கனவே விலைவாசியில நம்ம எதையும் செய்யலாம். அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பருப்பு இதுல இருந்து எல்லாமே விலை ஏறிடுச்சு. இருந்த விலையில இருந்து இப்ப துணி அன்னைக்கு நம்ம வேலைக்கு போறதா துணி நம்ம துவைச்சு போட்டு போய் தான் ஆகணும். இப்ப சோப்பு விலை ஏற்றி சோப்பு தூள் விலை ஏற்றணும்னா எந்தெந்த விலைவாசிய மக்கள் ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இப்ப நாங்க இருக்கிறோம்னா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே நம்மளால பணம் ரெடி பண்ண முடியாம இது பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லாடிட்டு இருக்கிறோம். இந்த திடீர்னு அத்தியாவசிய பொருள் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த பொருளோட விலையும் இப்ப ஏற்றமா இருந்துச்சு அப்படின்னா நாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. டிடர்ஜென்ட் கூட விலை ஏறிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃபில் போர் நடக்கிறதான் காரணம். கச்சா எண்ணெய் நம்மளுக்கு முறையாக கிடைக்கல. அதுதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. விலைவாசி குறையணும்னா நம்மளுக்கு மூலப்பொருள் முறையானபடி கிடைக்கணும். இது வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கிறது மக்களோட மனசுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஜனங்களுக்கு அத்தியாவசிய தேவை இந்த சோப்பு, பவுட்ரு, இந்த டிடர்ஜென்ட் லிக்யூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம அத்தியாவசிய தேவை. அது வீட்டுக்கு அது இல்லாமல் எந்த குடும்பமும் இடத்த எடுத்துகிற குடும்பமும் அத்தியாவசியம் பொருள் இல்லாமல் வாழ முடியாது. காரணம் இந்த துணி, சோப்பு, பவுட்ரு இது மூலப்பொருட்கள் விலை ஏறி இருக்குது. அது காரணத்தினால பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுத்தர வர்க்கம், கீழே தாழ்த்தப்படவங்க ஏகப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அது பாதிக்கப்படுவாங்க. அதனால சோப்பு பவுடர் இதெல்லாம் ஏறாம மற்ற இதாத்துல ஏத்திங்கன்னா கூட இதுல சோப்பு பவுடர்லாம் ஏத்தாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த மக்களின் சார்பாகவும் நான் அரசுக்கு கோரிக்கையா கூட வைக்கிறேன். மூலப்பொருள் அதிகமா இருக்கனால இது உயர் போருங்கிறாங்க. எப்பொழுதும் விலைவாசி உயர்வுங்கிறது சில குறிப்பிட்ட கால இடைவெளியில வர்றதுதான். பட் ஆனால் இது டெய்லி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள். இந்த மாதிரி பொருட்களுடைய விலைவாசி உயர்வை அந்த சங்கங்கள் மறுபரிசீலனை பண்ணணும். அவங்க இந்த மாதிரி அதிகமாக விலைவாசி உயர்வு பண்ணாங்கன்னா வேற கம்பெனிகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.